எங்கள் பாட்டன் காமராசருக்கு நாங்கள் வெற்றி பிள்ளைகள் செலுத்தும் செம்மாந்த புகழ் வணக்கம். புகழ் வணக்கம், புகழ் வணக்கம். பள்ளிக்கூடம் கட்டி வைத்து படிக்க வைத்து அழகு பார்த்த எங்கள் பாட்டன் காமராசருக்கு பிரபாகரன் பிள்ளைகள் செலுத்தும் புகழ் வணக்கம், புகழ் வணக்கம். புகழ் வணக்கம், புகழ் வணக்கம். புகழ் வணக்கம், புகழ் வணக்கம். அணைகளை கட்டி, அணைகளை கட்டி நிலவளத்தை நீர்வளத்தையும் பெருக்கிய எம்பெருமா காமராசருக்கு, காமராசருக்கு சீமானின் தம்பிகள் செலுத்தும் செம்மாந்த புகழ் வணக்கம். தாயக விடுதலை போரில் உயிரிழந்த பொதுமக்களுக்கும் இன பற்றாளர்களுக்கும் ஒரு நிமிட நேரம் மகா வணக்கம் செலுத்துவோம். நிறைவு செய்வோம். வீர வணக்கம். நம் மொழி காக்க, நம் இனம் காக்க, நம் மண் காக்க, நம் மானம் காக்க இன்னும் இந்த ஆசிரியர் அனைவருக்கும் வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். மொழியாகி எங்கள் மூச்சாகி முடிசூடும் என் தமிழ் மீது உறுதி வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தமிழர் வரலாற்றின் மீது உறுதி விழிமூடி சொல்கின்ற வீர வேங்கைகள் மீது உறுதி. இனிமேல் ஓயோம், இனிமாக வாழோம். உறுதி, உறுதி. வென்றெடுப்போம் தமிழர் உரிமைகளை, கட்டி எழுப்போம் தமிழர் உலகத்தை. வென்றாக வேண்டும் தமிழ், ஒன்றாக வேண்டும் தமிழர். தமிழால் இணைந்து நாம் தமிழராய் தலைநிறுவோம். நாம் தமிழர், நாம் தமிழர். புகழ் வணக்கம், புகழ் வணக்கம். புகழ் வணக்கம், புகழ் வணக்கம். எங்கள் பாட்டன் கர்ம வீரருக்கு, எங்கள் பாட்டன் காமராசருக்கு நாங்கள் முயற்சி செலுத்துகின்ற செம்மாந்த புகழ் வணக்கம். பிரபாகரன் பிள்ளைகள் செலுத்தும் செம்மாந்த புகழ் வணக்கம். பள்ளிக்கூடம் கட்டி வைத்து எங்களை எல்லாம் படிக்க வைத்த எங்கள் பாட்டன் காமராசருக்கு சீமானின் தம்பிகள் செலுத்தும் செம்மாந்த புகழ் வணக்கம். மறக்க மாட்டோம், மறக்க மாட்டோம். எங்கள் பாட்டன் காமராசரி லட்சியங்களை, லட்சியங்களை நாங்கள் வெற்றி பிள்ளைகள் நாங்கள் மறக்க மாட்டோம், மறக்க மாட்டோம். நெஞ்சில் ஏந்துவோம், நெஞ்சில் ஏந்துவோம். எங்கள் பாட்டன் காமராசரி லட்சியங்களையும் ஈகங்களையும் நெஞ்சில் ஏந்துவோம், நெஞ்சில் ஏந்துவோம். உறுதி ஏற்போம், உறுதி ஏற்போம், உறுதி ஏற்போம், உறுதி ஏற்போம். எங்கள் பாட்டன் காமராசரி பிறந்த நாளில், பிறந்த நாளில் மண்ணை காக்க, மக்களை காக்க, மலையை காக்க, காடுகளை காக்க, மொழியை காக்க, பண்பாட்டை காக்க உறுதி ஏற்போம், உறுதி ஏற்போம். நமது பாட்டன் காமராசர் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அந்த பெருமைக்குரிய பாட்டனுக்கு நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் எங்களுடைய செம்மாந்த புகழ்குணத்தை தெரிவிக்கின்ற இந்த நிகழ்வு. நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் எதையெல்லாம் நினைவு கூற வேண்டும் என்றால், இன்றைக்கு நடக்கின்ற சீரழிந்த இந்த அரசியல் சூழ்நிலையில் நமது பாட்டன் காமராசர் அவருடைய வரலாற்றை கொஞ்சம் நினைத்து பார்க்கின்ற பொழுது தமிழகத்தை சீர்படுத்த வேண்டும் என்றால் நமது பாட்டன் காமராசருடைய ஆட்சிகளையும் அவருடைய லட்சியங்களையும் கனவுகளையும் நெஞ்சில் ஏந்த வேண்டும். ஏனென்றால் நமது பாட்டன் ஊர்தோறும் கிராமங்கள் தோறும் பள்ளிக்கூடம் கட்டி வைத்து படி என்று படிக்க வைத்து அழகு பார்த்த காமராசர். ஆனால் இன்றைக்கு நடக்கின்ற இந்த ஆட்சி ஊர்தோறும் சாராய கடைகளை திறந்து வைத்து தமிழர்களை குடிக்க வைத்து தமிழகத்தினுடைய தாரி இருக்கின்ற ஆட்சி இந்த மண்டியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாட்டனுடைய உறுதியான லட்சியங்களை நிறைவேற்ற வேண்டும் என்றால் நமது பாட்டன் எந்த ஊரிலெல்லாம் பள்ளிக்கூடத்தை கட்டி வைத்து தமிழர்களை படிக்க வைத்து அழகு பார்த்தாரோ அந்த தமிழர் நிலத்தில் இருக்கின்ற சாராய கடைகள் எல்லாம் இழுத்து மூடி உடைக்க வேண்டிய ஒரு லட்சிய உறுதியை நாம் தமிழர் பிள்ளைகள் எங்களுடைய பாட்டன் காமராசருடைய பிறந்த நாளில் உறுதியெடுத்துக் கொள்வோம். வீட்டில் முடங்கி கிடக்காமல் காமராசர் பிறந்த இந்த நிலத்தில் அந்த லட்சிய கனவுகளை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்கிற அந்த லட்சிய வேட்கையுடனும் உறுதியுடனும் நாம் தமிழர் பிள்ளைகள் இந்த மண்டிலே நிலைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு பல்வேறு வகையான அணைகளை கட்டி தமிழ்நாட்டில் ஒரு நிலவளத்தையும் நீர்வளத்தையும் பெருக்கிய பெருமைக்குரிய பெருமகன் நமது பாட்டன் காமராசர். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் பல்வேறு துணைகளை கட்டிக்கொண்டு ஆட்சியில் அவலகரமான ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நமது பாட்டன் கிட்டத்தட்ட 13 ஆண்டு காலம் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 9 ஆண்டு காலம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 16 ஆண்டு காலம் தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பெருமைக்குரிய பெருமகன் அவர் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது 1 ரூபாய் கூட பெறவில்லை.
இன்றைக்கு சாதாரண ஒரு திராவிட ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் ஒரு மாவட்ட கவுன்சிலோ ஒன்றிய கவுன்சிலோ கூட இன்னைக்கு பல்லாயிரம் கோடிக்கணக்கான ரூபாய்களை சம்பாத்தி இருக்கிற வேளையில் நமது பாட்டன் காமராஜர் தன் இறந்த தினத்தில் வெறும் 110 ரூபாய் 100 வேட்டி சட்டை இதுதான் அவர்கள் இந்த மந்திரில் விட்டு சென்றது. அப்படிப்பட்ட அந்த காமராஜர் வாழ்ந்த இந்த தமிழர் நிலத்தில் இன்னைக்கு திராவிட கட்சிக்காரர்கள் எப்படிப்பட்ட அந்த தமிழர் நிலத்தை ஆக்கி வைத்திருக்கிறார்கள் என்பதை நினைவு கூர்ந்து எமது பாட்டன் காமராஜர் பொதுத்துறை நிறுவனங்களை கட்டி வைத்து தமிழ்நாட்டில் ஒரு தொழில் புரட்சியை ஏற்படுத்திய அந்த தொழில் புரட்சியை அதே மாதிரி 10க்கும் மேற்பட்ட அணைகளை கட்டி நிலவளத்தை நீர்வளத்தை பெருக்கி உளத்துறையை பெருக்கிய எமது பாட்டன் காமராஜருக்கு அந்த லட்சிய காவை அதே போல ஊர்தோறும் பள்ளிக்கூடம் கட்டி வைத்து பழித்து வைத்த நமது பட்டி தமிழர் காமராஜர் கொண்ட அந்த கல்வி பெரும் புரட்சியை தமிழ்நாட்டு மண்ணில் மீண்டும் ஏற்படுத்த வேண்டும் என்று எமது பாட்டன் பிறந்த நாளில் நாம் தொடர்ச்சி பிள்ளைகள் உறுதியேற்போம் என்று எமது பாட்டன் பச்சை தமிழர் காமராஜர் வாழ்க, ஏழைகளுக்கு எழுத்து இறைவன் காமராஜர் வாழ்க 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 என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.